ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தமிழிய சிந்தனையாளர், மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, சட்டமன்ற நடவடிக்கையை இப்போ எங்களை போன்றவர்கள் பல விஷயங்களை சட்டமன்ற புத்தகம், நூற்றாண்டு மலர்லேருந்து தெரிஞ்சுக்குவோம். இல்லை உங்களை போன்றவர்களை நேர்காணல் எடுக்கிறது அல்லது உரையாடுவதன் மூலமாக தெரிஞ்சுக்குவோம். நீங்களாம் நேரடியாகவே பல சட்டமன்றங்களை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக எம்ஜிஆருடைய கடைசி காலமாக இருக்கட்டும், ஜெயலலிதா, கலைஞர், ஜெயலலிதான்னு எடப்பாடி ஸ்டாலின் வரையும், எடப்பாடி ஸ்டாலின் கலைஞர்லாம் நாங்களே பார்த்தாச்சு. ஸோ அந்த காலகட்டத்திலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அநேகமாக ஜெயணி ஜானி காலகட்டம் வரையும் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இந்த சட்டமன்றத்தை பொறுத்தவரையும் நிதிநிலை அறிக்கையிலேருந்து பல்வேறு விதமாக ஒரு விவாத பொருளாக, பேசு பொருளாக மாறி இருக்கு. அவர்களுடைய தமிழ் உச்சரிப்பு என்னங்க, ஒன்றுமே இல்லை, டிஎம்கே கொடுத்ததை பிடிஎஃப் எடுத்து அப்படியே பண்ணியிருக்கிறாங்கிறது பல்வேறு விஷயங்கள் வந்திருக்கு. அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, வந்து 100 நாள் கூட ஆகலைங்க, அதுக்குள்ளேயே அநியாயத்துக்கு விமர்சனம் வைக்கிறீங்க. இப்போதான் நடைபயிலும் குழந்தை நாங்கள், இளையவர்கள், புதியவர்கள், ஜென்சி கிட்ஸ் வர விடுங்களேன், உடனே வந்து ஒன்றும் நடக்கலைன்னா எப்படி அப்படிங்கிற விமர்சனத்தையும் பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த 100 நாள் நெருங்குற இந்த ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஆட்சி வர்ற வரைக்கும் இல்லாத பல ஐயங்களும் அச்சமும் இந்த 90 நாட்களில் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதா உண்மை. யாரும் ஒத்து கவனிச்சோம்னா தமிழ்நாட்டில் நடந்த அந்த ஆட்சி மாற்றம்ன்றது பொலிட்டிக்கலாக நடந்தது இல்லை. ஐ எம் நாட் கமிங் டு இவிஎம். அரசியல் ரீதியான ஒரு ஆட்சி மாற்றம் கிடையாது. ஒரு ஐடியாலஜி இல்லாட்டி வேற ஒரு கட்சியை பற்றி, வேற கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்து எம்ஜிஆர் மாதிரி ஆரம்பித்த கட்சி அப்படிலாம் இல்லை. ஒரு புதிய கட்சி, ஒரு நடிகர் தொடங்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி மீது அவதூறாக அள்ளி வீசுறாரு, கண்டபடி திட்டுறாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எதுவுமே இல்லை, அதுவுமே இல்லை, எல்லாம் பொய்யாவே எடுத்து பேசுறாரு. நாங்க வந்து இதை செய்வோம்னு சொன்னார் பாருங்க, அந்த ஒரு இடத்துல மாட்டிட்டாரு. மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னா விஜய் பேசுறது எல்லாமே பொய், அவதூறு தான். ஸோ இவருக்கு ஓட்டு போட்டவங்க யார் போட்டாங்க அப்படின்றது நீங்க பாருங்க. அதான் நான் சொல்லக்கூடிய அந்த விஷயம். அரசியல் ரீதியான மாற்றம் கிடையாது. ரசிகர்கள் போட்டாங்க, குழந்தைங்க சொல்லி போடுறோம் அப்படின்னு சொல்லி அப்படியேப்பட்ட பெற்றோர்கள் போட்டாங்க, குழந்தைங்க சொல்லி. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாழ்த்தப்பட்டவர்ல ஒரு பெரும் பகுதி ரசிகர் பண்ணுறோம், மறுபடியும் அதுங்க போட்டுச்சுங்க. பெண்களில் இந்த அரசியல் தெரியாத, வாழ்க்கை தெரியாத, குடும்பம் தெரியாத அதுங்கெல்லாம் போட்டுடுச்சு. இப்போ ஒன்று சொல்லிச்சு இல்லைங்களா, பேரவை தலைவருக்கு எனது மன்மத நன்றி, மனமார்ந்த நன்றி வந்து மன்மத நன்றின்னு உச்சரிப்பு வரலைங்கிறாங்க. இல்ல மன்மத நன்றின்னு அது சரியாக தான் சொல்றது, உச்சரிப்பு வரலன்றது அது புரியல. இது என்னன்னா அது என்னன்னு தெரியல. மன்மதனா என்ன, மனமார்ந்த வித்தியாசம் தெரியாது. அதனால அது சொல்லிடுது. தமிழ் எழுத பிடிக்க தெரியாதா? அது தெரியல. அது முகத்தை பார்த்தா அது நல்லா மேக்கப் போட்டு உட்காந்துட்டு இருக்குது, அவ்வளவுதான், வேற என்ன தெரியுது. ஓகே, அது சொல்லிடுச்சு, முடிஞ்சு போச்சா. அப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா என் ஓட்டு போட்டவங்கள சொல்ல வரேன். ஆனா அவங்க வந்து டாக்டர், ஜோசியம் பாக்குற டாக்டர் அவங்க. அதான் அதுல டாக்டரேட் பட்டம் பெற்றவங்க. புற்றுநோயெல்லாம் ஜோசியத்தின் மூலம் குணப்படுத்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருது அவங்கள பத்தி. ஸோ ஓகே, அவங்க வந்துட்டு ஒரு அரசியல்வாதி கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மிடில் இன்கம் குரூப்பும் அப்பர் மிடில் இன்கம் குரூப்பும் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. ஸோ இந்த கான்ஸ்டிடியூன்சி எல்லாமே பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெகுலரா இந்த ஒரு மாற்றம் வேணும்ன்றதுக்காக துடிப்பாங்க இல்லையா. அந்த லோயர் மிடில் இன்கம், லோயர் குரூப்ஸ், இன்கம் குரூப்ஸ், வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க, விவசாயிகள், வியாபாரிகள், இவங்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஸ்பிளிட் ஆகி ஓட்டு போடுறாங்க. இதுக்கு நடுவில் இவங்களுக்காக ஓட்டு போடுறாங்க. அது இல்லாத ஓட்டை ஷிஃப்ட் பண்றான் இவிஎம் வச்சு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து எடுத்துட்டு பவர் எடுத்து உட்கார வச்சாங்க. ஸோ பொலிட்டிக்கலி நடந்த ஒரு மாற்றம் கிடையாது, நடந்த ஆட்சி மாற்றம். ஸோ வந்து உட்காந்துட்டு அவன் வந்து என்ன பண்றான்னா தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்கு அவர் முயற்சி பண்றாரு. விஜய் ஆட்சியை காப்பாத்திக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு என்ன பண்ணணும், பிஜேபி எதிர்க்கக்கூடாது. மறுபடியும் என்ன பண்றாரு, ஸ்டாலின், திமுக இவங்களை வந்துட்டு வில்லனை சித்தரிக்கக்கூடியதை ஆட்சிக்கு வந்து பண்ண அவர் பண்றாரு. ஆனால் அவர் சக்சஸ் ஆகலை. இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாலின் பைட்டிங் அப்படின்றது குறைஞ்சிருச்சு. தொட்டதுக்கெல்லாம் ஸ்டாலின், மொத்தத்துக்கெல்லாம் திமுக அப்படி சொல்றதெல்லாம் குறைஞ்சு போச்சு. என்ன காரணம்னா இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதில் ஒன்றுத்த கூட அவங்களால நிறைவேற்ற முடியல. ஒன்று இந்த தாலிக்கு தங்கம் அப்படின்றதும், இந்த குழந்தைங்களுக்கு பிறகுற குழந்தைங்களுக்கு வந்துட்டு அரசு மருத்துவமனையில் பிறகுற குழந்தைங்களுக்கு வந்துட்டு 1 கிராம் தங்கம் அப்படின்றது மோதிரம் தவிர வேறு எதுவுமே இதாகல. ஏன்னா அது மட்டும் ஒரு 800-900 கோட்டில் முடிஞ்சு போச்சு, இவ்வளோதான். ஸோ எதையும் பண்ண முடியாத போது அவங்க வந்துட்டு மலைச்சு போய் நிற்கிறாங்க. இன்னைக்கு எந்த இடத்துலையுமே இந்த அரசு இயங்கலை. 2வது விஷயம், இது ஒரு ஆபத்தான ஒரு அரசுன்னு நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஏன் இது அச்சம் தருது அப்படின்னா, இவங்க பாஜக கிட்ட இருந்துட்டு தமிழ்நாட்டையும், தமிழ்நாட்டினுடைய வாழ்வுரிமையும், தமிழ்நாட்டு தமிழ் மொழியையும்
காப்பாற்றிக்கிறதுக்கு போராடினாங்க இல்லையா திமுக, அந்த மாதிரி இவங்க எதையுமே செய்ய போறதில்லை. அப்போ எப்படி இந்த மாதிரிலாம் தீர்மானம்லாம் நிறைவேற்றிருக்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு நேம் சேக் ஒரு எதிர்ப்பு காட்டுறது, அவ்வளோதான். இப்போ ஒரு பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இவங்களுக்கு ஒன்று தெரியும், பாஜக நினைச்சது அப்படின்னா 2/3 பெரும்பான்மை இருந்ததுன்னா இதெல்லாம் நிறைவேறிடும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ நினைச்சா நிறைவேற்றிட்டு நாங்களும் எங்களுடைய ஸ்டாண்டில் தெளிவாக தான் இருக்கிறோம். திமுக என்ன கடைபிடிச்சதோ அதே லைன்ல தான் விஜயோட அரசு போயிட்டு இருக்கு. அவங்க நிறைவேற்றிய தீர்மானங்கள், அவங்க எடுத்த நிலைப்பாடு அதே தான் இவங்க போயிருக்க ஒழிய ஒரு அளவு கூட மாற்றம் கிடையாது. ஏன் அப்படின்னா அதான் அவங்களுக்கு சேஃப். ஐடியாலஜிக்கலாக நாங்கள் பிஜேபிக்கு எதிரானவங்கன்னு காட்டிக்கிறதுக்கும், தமிழ்நாட்டுடைய நலனை விட்டு தரல அப்படின்னு காட்டிக்கிறதுக்கும், என்ன எஃப்சிஆரியாவா திமுக எதிர்க்கிறதா நாங்களே எதிர்க்கிறோம், நீட்டு திமுக எதிர்க்கிறதா நாங்களே எதிர்க்கிறோம், டிலிமிட்டேஷன் நாங்களே எதிர்க்கிறோம். அப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாலின் போட்ட பாதையிலேயே போயிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு சேஃப்டி கூட, ஏன்னா எல்லாத்துக்கும் திமுக ஆதரிச்சோம். அதான் இன்னைக்கு கூட நடந்துச்சு. உள்ளபடியே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் டீலிமிட்டேஷனை வந்துட்டு எதிர்க்கிறதுக்கான காரணங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆழமான ஒரு அனாலிசிஸ் பண்ணோம். எதுவுமே இல்லை, இது நம்மளுக்கு இது பண்ணாது. அன்னைக்கு நாங்கள் ஒரு கூட்டம் போட்டோம், அந்த கூட்டத்தில் இப்படி முடிவு எடுக்கப்பட்டது, அதனால இப்போ இருக்கிற நம்பரே போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு போயிட்டாங்க. இதில் ஒரு ஆபத்து என்னன்னா, உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஒருத்தன் போயிட்டு ஒரு பொதுநல வழக்கு போட்டான்னு வச்சுக்கோங்க உச்சநீதிமன்றத்தில். கிட்டத்தட்ட 70களுக்கு பிறகு இந்த மாற்றமே நிகழலை. எங்களுடைய பாப்புலேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணி போச்சு, 30 லட்சம் 40 லட்சத்துலாம் ஒரு கான்ஸ்டியூன்சி இருக்குது. இதை மாத்திரம்னு ஒரு கேஸ் போட்டோன்னா பார்லிமெண்ட் செய்யாத ஒரு விஷயத்த நீதிமன்றம் வந்துட்டு அரசுக்கு ஒரு டைரக்ஷனை கொடுத்துரும். முதல்ல பண்ணுங்க, டீலிமிட்டேஷன் எதுக்கு? பார்லிமெண்டோட இதில் அப்படி தலையிட முடியுமா? பண்ணலாம். நீ பண்ணாத விட்டதான் அவன் பண்ணுவான். கான்ஸ்டிடியூஷன் படி அது பண்ணணும்ல, ஒன்ஸ் இன் 25 இயர்ஸ் அவ்வளோதான் பண்ணிடுவான். ஸோ அட்லீஸ்ட் அந்த 26வது ஆண்டுல நீ சென்சஸ் எடுக்கிற, இப்போ சென்சஸ் எடுக்கிற இல்லையா, இந்த சென்சஸ் எடுத்து முடிச்சிட்ட உடனே டீலிமிட்டேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க, காலி நம்ம. அப்போ அதை எப்படி தடுத்து நிறுத்தீங்க நீங்க? இப்போ சும்மா தீர்மானம் போட்டீங்க, அப்போ நீதிமன்றம் ஒரு டைரக்ஷன் கொடுத்தா என்ன பண்ணீங்க நீங்க? இப்போ புரியுதுங்களா? அது மறுபடியும் பாஜக. அப்போ என்ன நம்ம தீர்வு திட்டம்ன்றதை ஒன்று வச்சு நாடாளுமன்றத்தில் வாதிடணும். அந்த இடத்துக்கு விஜய் போக மாட்டாரு, அந்த இடத்துல தாவேக போவாது, அந்த இடத்துல அவங்களோட கூட இருக்கிற கட்சிகளும் போவாது. ஆனால் திமுக மட்டும்தான் இந்த நெருக்கடி இருக்குது. ஏன்னா தீர்வு காணணும்ல திமுக. அப்போ இப்படியான ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு. ரெண்டாவது, விஜய் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா தனியார் மயமாக்கல்ல வந்துட்டு ஒரு உறுதியாக இருக்காரு. நம்ம இதை நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரீங்க. தூய்மை பணியாளர்கள் வந்துட்டு போராட்டம் நடத்துறாங்க தனியார் மயமாக்கலுக்கு, இவர் ஆதரிச்சாரு. ஆட்சிக்கு வந்துட்ட உடனே தூய்மை பணிகளை வந்துட்டு டெண்டர் விடுறதுக்கான இது தனியார்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கான டெண்டர் விட்டார். அதுக்கப்புறம் எல்லாரும் கண்டிச்ச உடனே வித்ட்ரா பண்ணாரு. சேலத்தில் வந்துட்டு குடிநீர் சப்ளை வந்துட்டு தூக்கி மறுபடியும் இந்த நைல் கம்பெனிக்கு கொடுத்துட்டாரு. ஸோ பல இடங்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டைசேஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒயின் ஷாப் இங்கே இருக்குமா, அவருடைய 100 மீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்ரோ பார்னு ஒன்று இருக்குமா. அங்கே என்ன வேலை யாருக்கும் தெரியாது. ஏன்? இவர் கூட ஒருத்தர் இருக்கிறார், விஷ்ணு ரெட்டின்னு ஒரு ஆந்திராக்காரன் இருக்கிறான், தெலுங்க அவன் இருக்கிறான். அவனை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அப்படியே கபடிக்காரன் பண்ண வேண்டியது. கட்சிக்காரன் இருக்கிறான், இவனையும் வச்சுக்க வேண்டியது. கட்சிக்காரனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தா மாதிரி, இவனும் சம்பாரிச்ச மாதிரி அப்படின்றான். அந்த ரெட்ரோ பார்ல போன அப்படின்னா வேலை ஜாஸ்தியா இருக்கும், நல்லா அழகா இருக்கும். ஸோ அந்த ரெட்ரோ பாருக்கு வரவனுக்கெல்லாம் போட்டு தள்ளு. குவார்டருக்கு 10 வாங்கினது வந்துட்டு பாட்டிலுக்கு 10 ரூபாய் டான்ஸ் ஆடினார் பத்தியா, பாட்டிலுக்கு 50 ரூபா அங்கே கூட இருக்கும். அது மட்டும் இல்லை, வேற கம்பெனி கிட்ட இருந்து சரக்கு வாங்க போறாங்க, வாங்கி அதை வந்துட்டு விற்க போறாங்க. ஸோ நல்லா நீங்க பாத்தீங்க அப்படின்னா விஜய் கூட இருக்கிறவனெல்லாம் ஒரு எஜெண்டாவோட தான் கூட இருக்கான். இவனெல்லாம் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஏதோ பெருசாக செய்யற மாதிரி ஒருத்த காட்டிக்கிட்டு எல்லாத்தையும் தனியார் மயமாக்கிடுவாங்க. சுரண்டல் நல்லா நடக்கும், கனிம வள கொள்ளையெல்லாம் நல்லா நடக்கும். ஏன்னா பாஜக விரும்புறது அதுதான், தமிழ்நாட்டை சுரண்டணும். அதுக்கு விஜயனுடைய கவர்மெண்ட் தான் பெஸ்ட். அது இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க உணர்வீங்க. இந்த 90 நாள்ல உணர முடியாது, எனக்கு இதுக்கு மேல உணரலாம். எல்லாத்தையும் தனியார் மயமாக்குறது தான் உங்க நோக்கம். தனியார் மயமாக்குவாரு விஜய், சொல்லிட்டேன்னு நான் தான். அப்புறம் எப்படி இடதுசாரிகள் ஆதரவு தருவாங்க? இடதுசாரிகள் வந்துட்டு ஆதரவு தரலாம். அதனாலதான் இவர் வந்துட்டு வாங்க பாக்குறாரு. இதை எதிர்த்தாலே ஆதரவு நீடிக்காதுன்னு அவருக்கே தெரியும். ஆனால் தான் எம்எல்ஏக்களை வாங்குறாரு, 6 பேர் வாங்கிட்டாரு. இப்போ இவர் ஒருத்தர் இருக்காரு, 7 சீட் இருக்குது. இப்போ பிஜேபிக்கு ஆதரவா இவர் நடந்துகிட்டே வந்தாரு அப்படின்னா தேர்தலை நடத்தவும் தேர்தலை ஜெயிக்கிறதுக்கும் பிஜேபி உதவாதான் உதவும். ஸோ பிஜேபி கூட இருந்தாருன்னா அவர் ஆட்சியிலையும் நீடிக்கலாம். புரியுதுங்களா? பிஜேபி சாதகமாகவும் செஞ்சுக்கலாம். ஆனா டீலிமிட்டேஷன் நீட்டுன்னு பாஜகவினுடைய எல்லாத்தையும் நான் எதிர்க்கிறேன்னு சொல்றாரு. இவர் எதிர்க்கிறதுனால என்ன ஆயிட போகுது? நீ சொல்லிக்கோப்பா அப்படின்னு சொல்லி பிஜேபியே சொல்லுவேன்னா இவர் உண்மையான ஒரு எதிரியா எதிர்ப்பார் காட்டுறாரு. எதிரில் இருக்கும்போது இதே திமுக வந்துட்டு
எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலேன்னு அறிக்கை கொடுத்தாரு இவரு. இப்ப என்ன பண்றாரு? திமுக செஞ்சதை அவர் செய்யறாரு. திமுக மட்டும் ஒரு ஆழ்ந்த எதிர்ப்பு அவர் காட்டலையே. ஏகே ராஜன் குழுவை வச்சு பரிசீலனை பண்ணி தரவுகளை எல்லாம் சேகரிச்சு அவர் எடுத்துட்டு போயிட்டு கொடுத்த அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில தமிழ்நாட்டுல விலக்கு கேட்டு அந்த சட்டம் இயற்றப்பட்டு அனுப்பப்பட்டது. இவர் அப்படியே செய்யறாரு. ஒப்புங்கனாச்சும் அந்த கமிட்டியை அப்படியே காமிக்க வேண்டியதானே அவரு? அந்த கமிட்டி தேவையில்லை. இவரோட வேலை என்னது? நான் எதிர்க்கிறேன், என் ஸ்டாண்ட் இது, அவ்வளவுதான். அது சொல்லிட்டோம்னா நான் பிஜேபி எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா குர்பானிக்கு தடை வரும், திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் பிரச்சனையாகும். ஆமா, எல்லாமே பாத்தீங்கன்னா காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சட்டமன்றத்துக்குள்ள நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு இந்து, நான் ஒரு கிறிஸ்டின் இதுக்கு முன்னாடி யாராவது பேசியிருக்கிறாங்களா? எம்ஜிஆர், ஜெயலலிதா? அது அண்ணா சொன்னதுங்க. இவங்க எம்ஜிஆர் சொன்னது போடலாங்க சொன்னது. எம்ஜிஆர் எப்பங்க சந்திச்சாரு? அண்ணா சொன்னது. நீ யாருன்னு கேட்டாங்க. நான் திருநூறு அணியாத இந்து, லுங்கி அணியாத முஸ்லீம், சிலுவை அணியாத கிறிஸ்தவன் அப்படின்னாரு. அவர்தான் திராவிடன், மொழியால் தமிழன், அதெல்லாம் கூட அவர் சொன்னாருன்னு தெரியாது. இதெல்லாம் அவர் ஆமா அதுவும் சொல்லியிருக்காரு. அவர் போயிட்டே இருப்பார் அவர். அப்ப தமிழனா யாருன்னும் போது கூட அவர் டெஃபினேஷன் கொடுத்தாரு. மொழியால், வடியால், விழியால் தமிழன். மொழியன்னா பேசக்கூடிய மொழியா, அவனுடைய பார்வை பண்பாட்டா, விழியால் அவனுடைய அரசியலா, அப்படிதான் அண்ணா விளக்கம் கொடுத்தாரு. அதுதான் பெரிய விளக்கம். மற்றபடி நடுவில் இவர் சொன்னார், அவர் சொன்னார், இவங்கெல்லாம் புழுவுறாங்க. எம்ஜிஆர் சொன்னாங்க, ஜெயலலிதா சொன்னாங்க, எல்லாம் புழு. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது என்னன்ட்டு. சட்டமன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா எல்லாமே சும்மா எடுத்து விட்டுறது தான். அவங்களுக்கு தேவை என்ன தெரியுங்களா? இன்னைக்கு நம்ம இதை கொண்டு வர போறோம், இதுல இதெல்லாம் எதிர்த்து பேசுவாங்க திமுக எதிராக எதை சொல்லலாம், அதை உடனே சொல்லி பேலன்ஸ் பண்ண வேண்டியது. அதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ செயல்பாட்டில் ஒண்ணுமே இருக்காது. ஸோ ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியாக தான் காணலாம். அப்பா எங்க இருக்கிறாரு அப்படின்னா அதை உடனே பார்த்தோன்னா நீங்க வாதமாகும், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இது பண்ணி விட்டு எடுத்து விட்டு போயிட்டே இருப்பாங்க. நிதியமைச்சராக இருக்காரு அந்த மரியா வில்சன், அவர் என்ன சொன்னாரு? இந்த பட்ஜெட் செஷன்ல வந்துட்டு திமுக பண்ண அந்த பில்ஃபரேஜ் எல்லாம் நான் வெளில விடுவேன். வெளில விட்டாரு. ஏன் வெளில விடல? அப்ப இவங்க பில்ஃபரேஜுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஊழலுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். இவங்க எல்லாமே செய்வாங்க அப்படிதான். ஊழலுக்கு அப்பாற்பட்டவனு பேசுறவன் வந்துட்டு ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட் இருந்து வந்துருக்குது. ஜேபிஆர் தான் அவருக்கு மென்டரா. ஜேபிஆர் தூய்மையானவர் அரசியல்ல. தனக்கு ஒரு அரசியல் பாரம்பரியம் இருக்கு. 87க்கு அப்புறம் மீண்டும் நாங்கள் பொது வாழ்க்கைக்கு நாங்க குடும்ப பாரம்பரியம் வந்திருக்கோங்கிறாரு. அந்த அரசியல் பாரம்பரியம் அதெல்லாம் சும்மாங்க. நடுவில் 2011 வந்துட்டு இந்த விஜயகாந்த் வந்துட்டு 300 கோடி டீல் பண்ணி பேசுறாங்க. அந்த 300 கோடி ஜேபிஆர் கிட்ட இருந்தா வாங்கி கொடுத்தாங்க. ஜேபிஆர் தான் கொடுக்க சொல்லிட்டாங்க. ஜெயலலிதா கொடுத்துட்டாரு, செட்டில் ஆயிடுச்சு. எலெக்ஷன்லாம் முடிச்சிட்ட உடனே ஜேபிஆர் போயிட்டு கேட்டாரு, ஆமா அந்த 300 கோடி அதெல்லாம் ஒரு விஷயமா, ஜேபிஆர் விடுங்க பாத்துக்கலான்னு. அதோட போனவர் தான் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாரு. இதெல்லாம் நடந்த உண்மைகள். அதாவது என்ன அப்படின்னோம்னா, ஏதோ இவங்கெல்லாம் வந்துட்டு ஒருத்தரை பெருசாக்குறாங்க. அப்படி அவர் அப்படி இவர் இப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. இவங்களுடைய கல்வி நிலையத்துல எவ்வளவு வாங்குறாங்க, எல்லாம் என்ன சொல்றாங்க? கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாரும் தூக்கி போட வேண்டியது, எல்லார்கிட்டையும் காசு வாங்க வேண்டியது, ஏதாவது ஒரு சப்ஜெக்டை டீச் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட வேண்டியது, அவ்வளவுதான். இதை தவிர வேறு எதுவுமே இல்லைங்க. இந்த அரசை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஹம்பக்கு. ஆபத்து என்ன அப்படின்னா, தமிழ்நாடு தனது தனித்தன்மை இழக்கும். எல்லா இடத்துலையும் விட்டு தருவார் இவர். விஜய் எல்லாத்தையும் விட்டு தருவார். இந்திய ஒன்றிய அரசெல்லாம் எதிர்க்கெல்லாம் மாட்டாரு. புரியுதுங்களா? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன். அது என்ன நடந்துச்சுன்றது அவங்க சொல்லட்டும். முதல் முறையாக முதலமைச்சரை பதவியேற்ற உடனே பிரதமரை சந்திக்க போறாரு. டெல்லியில பிரதமரை சந்திச்சாரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திக்கல, அவரை சந்திக்க மறுத்துட்டாரு. அப்புறம் நிர்மலா சீதாராமனை சந்திச்சாங்க, முடிஞ்சு போச்சு. மறுநாள் காத்தால இவரை வந்துட்டு மோடியினுடைய கேபினட் செக்ரட்டரி டிவி சோமநாதன் வந்து பாக்குறாரு. இன்னும் சில ஐஏஎஸ் அதிகாரி வந்து பாக்குறாரு. அந்த சந்திப்பு முடிஞ்சிட்ட உடனே 2வது நாள் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அவர் அப்படியே நேரம் அடிச்சு பிடிச்சிட்டு வந்துடுறாரு. 28ஆம் தேதி மே 28ஆம் தேதி அவர் திரும்பிடுறாரு. இது வரைக்கும் என்ன வந்து அவர் சந்திச்சாரு, என்ன சொன்னாரு, அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. பார்த்து நடத்துக்கங்க, இப்படிதான் உங்களை கொண்டாந்துட்டோம், பார்த்து நடத்துக்கங்க, அவ்வளவுதான். முடிச்சு மோடி சொன்னது அதான், அவ்வளவுதான். அதான் 10 நிமிஷம் மட்டும் தானே பேசினாரு. 10 நிமிஷம் ஒரு போயிட்டு உள்ள போயிட்டு வெளில வரதுக்கு 10 நிமிஷம் ஆச்சு, அவ்வளவுதான். அவ்வளவு நேரம் பேசுறாங்களா? மாநில சுயாட்சி, மாநில உரிமைகள், ஜிஎஸ்டி இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. எதுவுமே பேசியிருக்க மாட்டாரு. ஷார்ட்டஸ்ட் சந்திப்பு இவர் சந்திச்ச சந்திப்பு தான். இதுக்கு போன்லயே பேசியிருக்கலாமே, இப்படி ஒரு சந்திப்பு நீங்கள் சொன்னதுக்கு.
என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு முதல்வரா பதவி ஏற்ற ஒருத்தர் வந்துட்டு ஒரு மரபு வழி இல்லையா போயிட்டு பிரதமரை சந்திக்கிறது, அப்படியே சந்திப்பாரு. அதை போயிட்டு சந்திச்சாரு, பொக்கே கொடுத்தாரு, அவரும் பொக்கே கொடுத்தாரு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், வந்துட்டாங்க. அந்த சந்திப்புல என்ன நடந்துச்சு அப்படின்றத அவர் வெளில சொல்லவே இல்லை. சும்மா ஒரு செய்தி அறிக்கை இதெல்லாம் வலியுறுத்தி ஒரு மனுவை கொடுத்தாரு. அவன் எல்லாருமே கொடுக்கறது தான், முடிஞ்சு போச்சு. இப்போ மேகதாட்டு விஷயமா ஒரு லெட்டர் எடுத்துறாரு. அந்த தமிழ்நாடு அரசுல இருக்கக்கூடிய காவேரி செல் அவங்க கொடுக்குற லெட்டர் தான் அவர் எடுத்து அனுப்புறாரு. இவர் ஒன்றும் தெரியல, இவர் கூட இருக்கிற அதெல்லாம் தெரியவே தெரியாது. இப்படியே போகும் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகும். எதுவும் பண்ண முடியாது, இவரால் செய்ய முடியாது. ஏன்னா என்ன செய்ய முடியுமோ அந்த கிவன் சுச்சுவேஷன் அதை வந்து ஸ்டாலின் செஞ்சுட்டாரு. அதை தாண்டி அவரால் எதையுமே செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம். அதை அப்படியே ரெப்ளிகேஷன் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். சட்டப்பேரவையில் சும்மா அப்படியே எங்களுடைய முதல்வர் வந்துட்டு அவர் தான் சிந்திச்சாரு, அவர் தான் எங்களுக்கு வழிகாட்டினாரு, இவங்க சொல்லிக்குவாங்க. அவர் எங்க வழிகாட்டினாரு, அவருக்கு என்ன தெரியும் வழிகாட்டுறது சொல்லுவாங்க, இவங்க சொல்லிக்கிறாங்க. உடனே டப்பு டெஸ்க்கு தட்டுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் பாக்குறீங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, நிதியமைச்சர் வந்துட்டு நீதி பற்றாக்குறைலாம் அவர் சொன்னாரு. அதான் இருக்கட்டும், அவர் என்ன சொன்னாரு, ஒரு வெள்ளை அறிக்கை விட்டாரு. அடுத்த ஒரு 1.5-2 மணி நேரத்துல வந்துட்டு அது அவ்வளோத்தையும் அடிச்சு உடைச்சிட்டாரு தங்கத்தனரசு. அப்புறம் இன்னொரு அமைச்சர் வந்துட்டு மின்சாரத்துறையை பத்தி வெள்ளை அறிக்கை கொடுத்தாரு. அது 1 மணி நேரத்துல செந்தில் பாலாஜி அடிச்சு உடச்சு காலி பண்ணிட்டு போயிட்டாரு. ரெண்டுமே இஷ்யூ ஆகலையே. காரணம் என்ன, கடன் வாங்கி இவங்க எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு விஜய் பேசினாரு. அப்படியே 3 பெட்டி வீட்டுக்கு அனுப்பி அவ்வளோ அவர் பேசினாரு. அவர் இங்கே வந்தவொடனே தான் தெரியுது இப்படிலாம் அங்கே அனுப்ப முடியாது, போட்டிலாம் வராது அப்படின்றதுலாம் அவருக்கு தெரியாது. அப்படியே போட்டியா வரும் பணம். அப்படியே 3 பொட்டி எடுத்து வீட்டில் இறக்கிட்டு பிச்சை போட்டு எடுத்து போட்டீங்க எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒன்று வளர வேண்டியது, அதையும் இவங்க பண்ணிட்டு. அதான் அவர் சொல்றாங்களே, எங்க தலைவர் வந்துட்டு முதல்வர் ஆகியிருக்கிறாரு, அவருடைய சொந்த பணத்திலே அவர் எல்லாத்தையும் பண்ணுவார் அப்படின்னாங்களே. சொந்த பணத்திலே அவர் பண்றாரு. ஸ்டாலின் டாக்ஸ் முறையா நிறைய பணம் ஸ்டாலினுக்கு போகுதுனாரு. ஸ்டாலின் சார் தனியா ஒரு டாக்ஸ் போடுறாருன்னு விஜய் பேசினாரு. ஆமா, எல்லாம் பேசுறாங்க. இப்ப அந்த பணம் எல்லாம் மிச்சமா இருக்குமே, இப்ப யாரும் ஸ்டாலினுக்கு பணம் போட ஒன்றும் கிடையாது. அந்த மனம் கூட விஷயம் ஆகல, ஒன்றும் ஆகல. அவங்க போட்ட பட்ஜெட்ல தான் வந்துட்டு இவங்க நம்பர் எல்லாம் மாத்தி ஓரளவு பார்த்து ஒரு பட்ஜெட் அவங்க பிரசன்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அதுவும் இல்ல, இந்த சட்டமன்றத்துல அந்த மதத்தை பத்தி நான் கிறிஸ்டின் இந்த மாதிரிலாம் பேசுறாங்களே, ஏன் தமிழ் சரியா வரலன்னா பைபிள் படிச்சிருக்கேன் எனக்கு அப்படிதான் வருங்கிறாரு மாதிரி. அதான் தற்புரிங்க. அது என்னத்த நம்ம சொல்றது, பைபிள் படிச்சவனுக்கு பைபிளுக்கு விவரியம் அப்படின்ற தமிழ் பெயர் இருக்கு, வீரமா முனிவர் இருக்காரு. நீங்க பிரசங்கத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நல்ல தமிழ் வார்த்தை, நல்ல தமிழ் வார்த்தையில அவங்க பேசுவாங்க. இவரும் அப்படி வந்துட்டு மழுங்கடிக்கிறாரு, வேற ஒண்ணும் இல்லை. இவருடைய குற்றச்சாட்டை பைபிள் மேல போடுறாரு. ஆமா, இவருடைய குறைய பைபிள் மேல தூக்கி போடுறாரு, ஒரு மதத்தை எடுத்து. ஆமா. ஆனா சபாநாயகருடைய செயல்பாடுகள் ஓரளவுக்கு அவர் தான் கார்டியன், விஜய் அரசனுடைய கார்டியன் அவர் தான். இல்ல, இவங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் தடுக்கிறாரு, கண்டிக்கிறாரு. ரொம்ப பொய் சொல்றது, முறையற்ற தப்பான குற்றச்சாட்டுலாம் சொல்லும் போது அவர் கண்டிச்சுதானே ஆகணும். அதான் அவர் பண்றாரு. இல்ல நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஒரு சிறுமியை கற்பழிச்சிட்டாங்கன்னு ஆரம்பிச்சாரு இந்த ஆளு. அது ஒரு இது பாருங்க, இந்த மாதிரி திமுக காரங்க ஃபுல்லா சின்ன குழந்தையில இது பண்றாங்க, ஆதாரம் தான் பேசுறதுக்கு உட்காரு அப்படின்ட்டாரு. ஆபத்தா போயிடும்ல. அப்புறம் ஓரளவுக்கு அவர் ஒழுங்குபடுத்துறாரு, கொஞ்சம் சீனியரா தான் போட்டிருக்காங்க. காப்பாத்துறாருன்றேன், ஒழுங்குபடுத்தல, காப்பாத்துறாரு, மான மரியாதையோட காப்பாத்துறாரு, அவ்வளவுதான். ரொம்ப இதா போயிரும், தொடக்கத்திலே கட்டுப்படுத்துறாரு. அவ்வளவு கட்டுப்படுத்த பார்ப்போம். சட்டமன்றத்தில் பல்வேறு விஷயங்களை மக்கள் வந்துட்டு ரொம்ப உன்னிப்பா இருக்கணும். அதுல இப்ப விஜய சுத்தி அவரு எது கேட்டாலும் நாங்க 7 தாழ்த்தப்பட்டவர் எடுத்து அமைச்சராகி இருக்கிறோம், 10 கிறிஸ்தவர்கள் எல்லாம் பண்றாங்க. அவர் வந்துட்டு சொல்றாங்க இல்லையா, ஆக்சுவலா உண்மை என்ன அப்படின்னோம்னா, விஜய சுத்தி அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தெலுங்கர்கள் ஆந்திராக்காரன், ஆந்திரா மாநிலம் விஷ்ணு ரெட்டி, அந்த வெங்கட் நாராயணா கன்னடா, தெலுங்கு தான், அனில் ரெட்டி. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்கிறான் ஜான் ஆரோக்கியசாமி, எல்லாம் தெலுங்குங்க. இது என்ன தமிழர் அரசு? இப்ப இந்த கல்போத்தி அகாரம் மலையாளம். ஏன் அரசு செயலாளரா ஏன் முழுக்க அப்படி பிற மாநிலத்தவரா போடுறாங்க? இல்ல அவங்களுக்கு அதான் எப்போ அவருக்கு தெரிஞ்சது. இல்ல இந்த தமிழின எதிர்ப்பு அப்படின்றது அவங்களுக்குள்ள இருக்குங்க, இவங்களுக்குள்ள எல்லாம் இருக்கும். தமிழனை விடக்கூடாது, தமிழனை வச்சு விடாது அப்படின்றது. அது வந்து ஒரு மாதிரி அதிகாரம் இந்தாண்ட இருக்குது, ரகசியத்துல இருக்குது. ஆட்சி எப்படி இருக்குது? சோ அதிகாரமற்ற ஆட்சிமை. அதிகாரம் இருக்கிறவங்க வந்துட்டு அரசுல வந்துட்டு அடையாளம் காணப்படாதவர், சீக்ரெட் பவர்ஸ். இப்படிதான் இந்த போகுது. முழுக்க இயக்கிறது இவங்க தான், வேற மாநிலத்தவர் தான், மலையாளியும் கன்னடர்களும் தெலுங்கர்களும். கேரளால எப்படி முதலமைச்சர் கூட ஒருத்தர் இருந்தா காலி, ஒரே ஒரு தமிழனை வச்சானா காலி. அப்படியா? ஒரு தனி செயலாளர், ஒரு அரசு செயலாளர்,
ஜெகதீஷ் பழனிசாமி கொடுத்த ஒரு மாதிரி, பாண்டியன். வெங்கட நாராயண கொடுத்த மாதிரி, ஆமா கல்பாத்தி கொடுத்த மாதிரி கிடையாது. எரிஞ்சிருக்கேன் கேரளால தான், அப்படியா? கர்நாடகாலயும் அதுதான் சர்வதேச அரசியல் பேசுற மாநிலமாச்சே, பாட்டாளி வர்க்க அரசியல், கியூபா அரசியல் பேசுற மாநிலமாச்சே. எல்லாத்தையும் பேசுவாங்க. ஆனா மலையாளி தான். மலையாளி தான் இருக்கணும். மாநிலங்க, மாநில அரசியல் அதுல விடவே மாட்டாங்க யாருமே. அப்ப தமிழன் தான் ஏதோ திராவிட வெளிச்சவாயன். இல்ல தமிழன் தான் மாநில உணர்வு இது ஒரு கொண்டவன். இஷ்யூவே ஆகலையே தமிழ்நாட்டுல. யாரு இவங்கெல்லாம்? விஷ்ணு ரெட்டின்றவர் யாரு? இவரை கூப்பிட்டு தான் பிரதமரையும் சந்திக்க போறாரு அவரு டெல்லி பயணத்துல. இவங்கெல்லாம் இருக்கிறாங்க கூட. யாரு இவங்கெல்லாம்? எப்படி இவங்கெல்லாம் போலான்ற கேள்வி எடுப்பவே இல்லையே. தி ஹிந்து எழுப்புல, தி எக்ஸ்பிரஸ் எழுப்புல, தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா எழுப்புல. சரி, கர்நாடகால வந்து இப்படி ஒரு தமிழரை போட முடியுமா? முடியாது. இங்க எந்த மாநிலத்திலயும் வேற ஒரு மாநில தமிழர் தொகுதியில இருந்துட்டு போன எம்எல்ஏ வந்துட்டு தமிழ்ல உறுதிமொழி எடுத்ததையே அங்க எதிர்த்து கத்துறாங்க. தமிழ்ல பேச முடியாது. ஆனா இங்க ஒரு தடவை பாலகிருஷ்ணா ரெட்டின்னு யாரோ ஒருத்தர் ஜெயலலிதா பிரிவுல அங்க இருந்தாரு. அவர் தமிழ் தெரியாதுன்னு. ஆமா ஆமா ஒருத்தர் இல்ல தமிழ் தெரியாதுன்னு எல்லாருக்கும் தமிழ் தெரியும். எங்க வந்துட்டு தெலுங்குல அவன் பேசினான், உறுதிமொழி எடுத்தான், விட்டாங்க. அப்படியே ஜெயலலிதா அம்மையாரும் தெலுங்குலயே பதில் சொல்லி எனக்கு தெலுங்கு தெரியும், தெலுங்கு தெரியும், நாங்க கன்னடம் தெரியும். அது அப்படி போயிடுச்சு. அது ஆமா எல்லாத்துக்கும் கிரீடம் சுட்டிக்கும் அந்த மாதிரி போயிடுச்சு தமிழ்நாடு இப்படி. ஆனா இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இப்படி தெலுங்கர்களோ கன்னடர்களோ இந்த மாதிரி பொறுப்புக்கு வந்திருக்காங்க இல்லைங்க. அது வந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டு ஒரு மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும் போது எல்லாரும் தான் இருந்தாங்க. அது பாட்டு அதுல இருந்து அப்படியே தொடர்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்களோட டாமினேஷன் வந்துட்டு பெரிய அளவுக்கு இருக்குது. இல்ல கடந்த திமுக ஆட்சியில் இப்படி இருந்ததான்னு கேட்டேன். திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி ஆட்சியிலேயே இருக்கிறாங்க, மந்திரிகளாவும் இருக்கிறாங்க. ஆனா ஆந்திரால இருந்தெல்லாம் இல்ல. அததான் கேட்கிறேன். ஆந்திரால இங்க உள்ள நாயுடு ரெட்டி ஆமா அவங்க இருப்பது வேற. அவங்க 400 வருஷமா இங்கதானே இருக்கிறாங்க. ஆமா ஆமா அத நான் கேட்கல. வேற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இப்படி போடுறது யாரும் கிடையாது. இருந்தது இல்லை, இப்பதான் அந்த மாதிரி. பாப்போம். இதுல உங்களை போன்றவர்கள் தான் இதை பேசுறீங்க. ஆனா ஒரிசால பாண்டியன் ஒருத்தர் நம்ம ஒரே ஒருத்தர் இருந்ததே. இவர் என்ன சொன்னாரு, எப்படி ஒரு தமிழை வந்துட்டு ஒரிசானுடைய முதல்வர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி தானே அமித்ஷா பேசினாரு. ஆக விடல. அதை வச்சுதான் அந்த பாலிடிக்ஸ். ஒரே ஒரு விஷயம் தான் நடந்துச்சு ஒரிசால. ஆமா, இத்தனையும் அவர் கட்டிக்கிட்டது வந்துட்டு ஒரிசா பண்ண. ஒரிசா பண்ணாதான் கிழக்கு பண்ணிட்டு அவர் ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவராதான் வாழறாரு இன்ன வரைக்கும். அப்படிதான் பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் போக போகுது. அடுத்த கட்டம் என்ன? தமிழருக்கான இன உணர்வு, மொழி உணர்வு, மாநில சுயாட்சி, சமூக நீதி உணர்வு, இதையெல்லாம் கொண்ட ஒரு சட்டசபையாக, மன்றமாக, விவாதமாக மன்றமாக மாறப்போகுதா? உரையாடல் நடக்க போகுதா? இதையெல்லாம் உணர்ந்து கேட்கக்கூடிய நிலையில் தமிழர்களும் நம்ம இளைஞர்களும் இருக்கிறாங்களா? இது எல்லாமே கேள்விக்குறியா இருக்கு. அவர்களை எல்லாம் அரசியல்படுத்த வேண்டிய கட்டாயம் உங்களை போன்றவர்களுக்கும் இருக்குங்கிற அடிப்பில் தான் இது போன்ற உரையாடல்கள் நம்ம தொடர்ந்து நிகழ்த்துறோம். நன்றி. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பொறுத்து தான் பார்க்குறோம்.